வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். நீங்க விரும்பி செய்யற ஒரு விஷயம், உங்க ஆர்வம், அதாவது பேஷன். அதை எப்படி ஒரு வருமானம் தர்ற வழியா, அதாவது ப்ராஃபிட்டா மாத்துறது. பேஷன் டு ப்ராஃபிட், த CRAFT சிஸ்டம்னு பேரு. இதுல சில நல்ல பிராக்டிக்கலான வழிகள் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ. நிறைய பேரோட மனசுல ஓடிட்டு இருக்கு. நாம விரும்புறத செஞ்சே எப்படி ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை ஈட்டுறதுங்கிறது தான் நம்ம இந்த உரையாடலோட நோக்கம். கரெக்ட். ஒரு கேள்வி வருது இல்லையா? சம்பாதிக்கிறதுக்காக வாழ்றதா இல்ல வாழ்றதுக்காக சம்பாதிக்கிறதா? லிவிங் டு ஏர்ன் வர்சஸ் ஏர்னிங் டு லிவ் அப்படின்னு. முதல்ல இந்த சம்பாதிக்கிறதுக்காக வாழ்றது, இது பெரும்பாலும் பிழைப்புக்காக மாசம் மாசம் சம்பளம் வரணுமேன்னு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேலை செய்யறது குறிக்குது இல்லைங்களா? ஆமா, அது ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த நிலை, அதாவது சம்பாதிக்கிறதுக்காக வாழ்றதுங்கிறது பல சமயங்கள்ல நம்மள அறியாமலேயே ஒரு வசதியான ஆனா தேக்கமான இடத்துக்கு கொண்டு போயிடுது. இத வசதி மண்டல வலைன்னு சொல்றாங்க. ஒரு வேலையிலயோ சூழல்லையோ நாம ரொம்ப பழகிட்டா அங்க சேலஞ்சஸ் குறையும் போது மூளையோட வளர்ச்சி அப்படியே மெதுவா நின்னுடுது. ஓஹோ. ஆமா, தினமும் ஒரே மாதிரி வாழ்க்கை போறது ஒரு விதத்துல நம்மள நாமே துருப்பிடிக்க வைக்கிற மாதிரி. வசதிங்கிறது படைப்பாற்றலோட எதிரி. வளர்ச்சி நிக்கிறப்போ தேக்கம் ஆரம்பிக்குது. இது வேலையில மட்டும் இல்ல, வாழ்க்கையோட பல இடங்கள்லயும் பொருந்தும். உண்மைதான். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆனா அது ஏதோ கண்ண மூடிட்டு குதிக்கிற மாதிரி இருக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இடர் வெகுமதி சூத்திரம், ரிஸ்க் ரிவார்ட் ஃபார்முலா முக்கியமா இருக்கு. அதாவது யோசிச்சு கணக்கு போட்டு எடுக்கிற சின்ன சின்ன ரிஸ்க், கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ் தான் உங்க திறமையும் வருமானம் ஈற்ற ஆற்றலையும் அதிகப்படுத்தும். கரெக்டா சொன்னீங்க. ரிஸ்க் எடுக்காம இலக்க அடைய முடியாதுன்னு சொல்ற மாதிரி. இது ஏதோ பெரிய சூதாட்டம் இல்ல. மாறா, உங்க திறமைய நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்க, புதுசா கத்துக்க ஒரு சின்ன பாதுகாப்பான முயற்சி எடுக்கிறது. ஆமா. இந்த மாதிரி சின்ன கணக்கிடப்பட்ட ரிஸ்க் எடுக்கிறது தான் ஆர்வம் லாப சுழற்சிய, பேஷன் டு ப்ராஃபிட் சைக்கிள தூண்டிவிடுது. இந்த சைக்கிள் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? முதல்ல ஒரு விஷயத்துல உங்களுக்கு இயல்பா ஆர்வம் இருக்கு, சரி? அதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அது ஒரு திறமையா மாறுது. விடாமுயற்சியால அதுல நீங்க தேர்ச்சி அடையறீங்க. இந்த மாஸ்டரி உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தருது. மத்தவங்க உங்க திறமையை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அங்கீகாரம் மெதுவா வருமான வாய்ப்புகளா மாறுது. கடைசியா இந்த வருமானம் உங்களுக்கு ஒரு வித சுதந்திரத்தை கொடுக்குது. நேரத்திலயோ அல்லது என்ன செய்யணுங்கிற தேர்வுலையோ. நீங்க எதை உண்மையா நேசிச்சு அதுல தேர்ச்சி பெறீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். ஆனா இந்த சைக்கிள் சரியா வேலை செய்யணும்னா இலக்கு தெளிவும் ஒருங்கிணைப்பும், கோல் கிளாரிட்டி